பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். சுபஹானல்லாஹ், அழகான ஒரு ரமலான் மாதத்தை நம்ம எட்டியிருக்கோம். அதாவது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம், லைலத்துல் கத்ர் இரவை கொண்ட மாதம் ரமலான் மாதம். அல்லாஹுக்கான இறைவனுக்கு சொந்தமான மாதத்தில் நம்ம இருக்கோம். சுபஹானல்லாஹ், இப்பேற்பட்ட ஒரு அழகான மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோன்பு வைக்கிறது ஆக சிறந்த ஒரு முஃமினுடைய ஒரு கடமை. அதாவது 5 முக்கியமான கடமைகளில் ஒரு கடமை நோன்பு வைக்கக்கூடியது. முஃமினான எல்லா ஆண் பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சு அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய நன்மைகளை நம்ம தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட துவாவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விடத்துல கபூல் செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிறப்பான மாதம் இது. இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்திக்காம விட்டுட்டா நம்மளை விட ஒரு நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரமலானுடைய அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் முழுசையும் நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா வருடம் முழுதும் ரமலான் மாதமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்குவோமா? சுபஹானல்லாஹ், ரசூல் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இது. அது மட்டும் இல்லை, எல்லா நபிமார்களுக்கும் நமக்கு தெரிஞ்ச நிறைய நபிமார்கள் இருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல தான் அவங்களுக்கான வஹி அல்லாஹ் அனுப்பியிருக்கான். சுபஹானல்லாஹ், அப்பேற்பட்ட சிறப்பு இந்த மாசத்துக்கு இருக்கு. ஸ்வர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான் நமக்காக இந்த ரமலான் மாதத்துல. நரகத்தினுடைய வாசல்களையே மூடி ஷைத்தான்களுக்கு பூட்டு போடுற போறான். அப்படி இருக்கும் பொழுது ஷைத்தான்களே இல்லாத அந்த ஊசலாட்டம் இல்லாத இந்த நேரத்தில் நாம் இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்திக்கல அப்படின்னா ரொம்பவும் கஷ்டம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சிறப்புகளை நம்ம ரமலானை அல்லாஹ் சொன்ன அந்த கோட்பாடுகளுக்குள்ளார நம்ம நிறைவேற்றி அல்லாஹ்விடத்துல நம்ம தாழ்ந்து நம்மளுடைய வணக்கங்களை நம்ம செலுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவிடப்படாத ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கலாம். ஆனால் இதை பயன்படாமல் விட்டுட்டா நம்மளை விட நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. சுபஹானல்லாஹ். ஆனால் இந்த வாட்டி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன துவாவையாவது நம்ம ரமலான் மாதத்தில் ஓதி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வெகு விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவைகளுக்கு பதிலளிக்கிறான். அல்லாஹ் அதை பூர்த்தி செஞ்சு வைக்கிறான். சுபஹானல்லாஹ். இன்னைக்கான துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய 99 அழகான பெயர்களை கொண்டு அஸ்மாஹுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை தான் நம்ம கூறி அல்லாஹை அழைக்க போகிறோம். எப்போ இந்த துவாவை ஓதணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா மாலிகு. யா மாலிகு இதனுடைய பொருள் பேரரசன், அதாவது அரசனுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யா மாலிகு யா மாலிகு யா மாலிகுன்னு அல்லாஹ்வை அழைச்சு நம்மளுடைய துவாவை நம்ம கேட்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் உண்டாகுது. யாருடைய தேவையும் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு வழிவகுச்சு தரான். இன்னும் நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வைக்கிறான் அல்லாஹ். நல்ல வேலை, யாருடைய தேவையும் இல்லாத அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து மட்டுமே உங்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் பெற்று தரான். சுபஹானல்லாஹ். இதை விட ஒரு சிறப்பு என்னவா இருக்கும்? ஒரு ஆணுக்கோ சரி ஒரு பெண்ணுக்கோ சரி யாருடைய தேவையும் இல்லாமல் செல்வ செழிப்போட கௌரவத்தோட பதவி உயர்வோட நல்ல வேலையோட, அதாவது இன்னும் ஆக சிறந்த ஒரு இடத்துல நம்ம வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரான். இந்த ரமலான் மாதம் முழுதும் நீங்கள் கட்டாயமாக இதை ஓதி பாருங்க. அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து கௌரவிக்கிறான் அப்படின்னு. இந்த துவாவை இந்த பெயரை நம்ம எப்போ சொல்லணும், அல்லாஹும் இந்த திக்ரை நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஜர் தொழுதுக்கு அப்புறமா. ரமலான் மாதத்தில் ஃபஜர் தஹஜ்ஜுத் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தஹஜ்ஜுத் தொழுகை ரொம்ப இலகுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ரமலான் தான். ஏன்னா தஹஜ்ஜுத்தினுடைய வேலையில் தான் நம்ம ஷஹர் செய்கிறோம். ஷஹருடைய நேரத்தில் சீக்கிரமாக நம்ம சாப்பிட்டுட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தஹஜ்ஜுத் முடித்த உடனே ஃபஜர் தொழுதுட்டு நாம் 130 முறை
வெறும் 130 முறை யா மாலிக்கு யா மாலிக்கு யா மாலிக்குன்னு சொல்லி ஓதுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அப்படி நம்ம ஓதி அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்பேற்பட்ட சிறப்புகள் நம்மளால் கிடைச்சிக்க முடியும், நம்மளால் பெற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நான் இந்த மாதத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த எல்லா பலன்களும் எனக்கு கிடைக்கணும், நான் செல்வந்தன் ஆகணும், நான் என்னுடைய எல்லா சகல ஆசைகளும் நிறைவேறணும். வெகு விரைவில் பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு இப்போ வேலை இல்லாமல் இருப்பாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கும், ரொம்ப ஏழ்மை நோக்கி நம்ம போயிருந்திருப்போம், கீழே போயிருந்திருப்போம், வருமானம் இல்லாத பிரச்சனை இங்கே நிறைய பேருக்கு, முஸ்லீம்களுக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ரொம்ப கடினமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா தினமும் இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா 9000 முறை யா மாலிக்கு அப்படின்னு ஓதணும். அதாவது 1 மணி நேரம் கூட ஆகாது, 9000 வாட்டி நம்ம யா மாலிக்கு யா மாலிக்கு யா மாலிக்குன்னு ஓதுறதுக்கு. அப்படி நம்ம ஓதி துவா கேட்டோம் அப்படின்னா இந்த 30 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு நம்ம எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அதிலேருந்து விடுவிச்சு நம்மளை செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைக்கிறான். நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல பதவி, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா இதை நம்ம முயற்சித்து பார்க்கலாம். ஆனாலுமே அவ்வளோ வாட்டி நம்மளால் ஓத முடியல அப்படின்னா இந்த ரமலான் மாதம் முழுவதும் நம்ம ஓதி பார்க்கலாம். ஃபஜர் நேரத்தில் 130 முறை நம்ம இதை ஓதிட்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமான தேவைகளும் ஹலாலான துவாக்களும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் நான் துவா கேட்டுக்கிறேன் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹு அக்பர், ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.